தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அக்னீஸ்வரன் சார், இன்னும் ஏன் முடிவெடுக்காமல் இருக்காங்க அதிமுக? டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகும் கூட சரியான முடிவை சொல்லலையே. இந்த 2026 தேர்தலே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு. 1952 முதல் தேர்தல் நடந்துச்சு. அன்னைக்கு 70 கட்சிகள் இல்லை, ஆனா இன்னைக்கு 70 கட்சிகள் இருக்கு. ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏறத்தாழ 21 கட்சிகள் இருக்குது. அண்ணன் தனியரசு அண்ணன் கட்சியும் சேர்த்து 22 வச்சுக்கோங்க. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆட்சி கட்டிலிருந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே உண்டு. அப்பயே அவங்க டெல்லிக்கு போறாங்கன்னு தானே கொஸ்டின் பண்றாங்க முதலமைச்சர். நான் என்ன கேட்குறேன், அக்கா கனிமொழி அவங்க டெல்லிக்கு போனாங்களே, அப்ப இது வந்து தமிழ்நாடு ஊடகம் பெருசுபடுத்தலையே. எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்ப அண்மை காலங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது 28ல செட்டில் ஆயிடுச்சு இல்ல, இது எவ்வளவுல செட்டில் ஆக போகுது? அது 3 மாசம் ஓடிச்சே. என்னன்னா அப்ப தேர்தல் அறிவிக்கல, இப்ப தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகும் இன்னும் அங்க போயிட்டு இருக்கிறது. அது வந்து எப்படின்னு தெரியல. அவங்க முடிஞ்சிருச்சு சார் 3 மாசத்துல. இங்க இழுபறி தொடரக்கூடாது இல்ல? தொடரக்கூடாதுன்னு யார் விரும்ப வேண்டும்? யார் விரும்பணும்? இபிஎஸ் தான் விரும்பணும். சரி, இபிஎஸ் விரும்பணும், அவர்தான் விரும்புகிறார். அதிமுக தலைமையில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு அவர் முழு மூச்சாக அயராது பாடுபடுகிறார். இங்கதான் அதை அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு ரஜினிகாந்த் சொன்னதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே திரு மு க ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை அப்படியே கட் பண்ணி இங்க ஒட்டுங்களே. காலம் பேசாது, ஆனால் காலம் ஒரு உண்மையை உணர்த்தும். காத்திருந்து பதில் சொல்லும். சரி, இப்போ இதுக்கு மட்டும் சிம்பிளா சொல்லி அண்ணன் தனியரசு உள்பட ஸ்டாலின் சொல்றாருல சார், அதிமுகவுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இது எல்லாத்தையுமே கூட்டணிகளை டெல்லி தான் முடிவு செய்யுது அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது சார், டெல்லி தான் முடிவு செய்து அப்படின்றதுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவதுல பாதி உண்மை பாதி பொய் இருக்குது. ஏன்னா முதல்ல இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்துதான் பேசினாங்க. கூட்டணி அப்பதானே இதாச்சு 2024 தேர்தலுக்கு பிறகு. அப்போ இதுல திரும்பவும் பல கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, பல கட்சிகள் சேர்ந்ததற்கு பிறகும் இன்னும் நாம ஏன் இது பண்ணல அப்படின்னா, பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருப்பதனாலேயே இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளும் தங்களுக்கு அடிமை என்று நினைத்தால் இவர்கள் ட்ரம்புக்கு அடிமையாக இருக்கலாம், மாநில கட்சிகள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜியோ பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வந்துடுறீங்களா சார்? உண்மை அதுதானே. சரி, 2020 அதுதானே. அதனாலதானே இவ்வளவு லேட் ஆகுது சார். அங்க வந்து என்ன பண்ணாங்க, காங்கிரஸும் திமுகவும் ஒரு குழு அமைச்சாங்க. 90 நாள் ஆச்சு. 2 பேரும் மாறி மாறி சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு. ஆனால் முடிவுக்கு வந்துட்டாங்க. இங்க ஏன் வரல அப்படின்னா, நீங்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி இங்க சில ஊழல்வாதிகள், சில பெருச்சாலிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லா கட்சியிலும். ஆனால் அதிமுக திமுக என்பது இங்கு மாறக்கூடாது என்பதில் அடியனுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இங்க ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அந்த வாக்கு சதவீதம் இதாயிருச்சு, அதெல்லாம் நமக்கு மாறிடும். அங்க ஓபிஎஸ் போயிட்டாரு, இங்க சசிகலாமா தனி கட்சி சார். அதிமுக இல்லைன்னா திமுகவே இல்ல சார், நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன காங்கிரஸ் இல்ல? இந்த ஒரு வருஷமா ஏப்ரல் 11, 2025 பாஜக அதிமுக கூட்டணி உருவானது. அன்னையில இருந்து ஒரு வருஷம் இருக்கு சார். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஏன் தொகுதி பங்கீட முடிக்க முடியல? ரொம்ப அறிவாளிகள் வாழ்க்கையில் தோற்று போவார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. யார சொல்றீங்க? யாரா இருந்தாலும் சரி. இல்ல யாராக இருந்தாலும் சரி. இல்ல, இதை மக்கள்கிட்ட நீங்க சரியா சொல்லணும்ல. மக்களுக்கு நம்ம விட பேசுகிறவர்களை விட அவர்களுக்கு ரொம்ப எனக்கு புரியல சார். உங்களுக்கு புரியல சார்? ஆமா, உங்களுக்கு புரியல. ஆமா, சொல்லுங்க. 2024
இந்தியா முழுவதும் ஆட்சியில 21 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா இந்தியாவை பெரும்பான்மை கட்சியோடு இயக்குகிறதா? இல்ல. 272 எடுக்க முடிஞ்சதா? அப்ப 2014 வேறு, 19 வேறு, 2024 வேறு என்பதை இன்னும் வரைக்கும் அவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. இது என்ன சொல்ல வரீங்க? அவங்க மிரட்டுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா சார்? அதெல்லாம் மிரட்டல் அழுத்தம் கிடையாது. மிரட்டல் அழுத்தம் எல்லாம் கிடையாது. டெல்லிக்கு இத்தனை முறை போயிட்டு வந்து ஒரு சரியான ஒரு நம்பர்ஸை இன்னும் எடப்பாடி பழனிசாமியால சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? போதுமா, சிரிச்சிட்டோம், சந்தோஷமா தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா போதுமா? அது பதிலாயிருமா? இல்ல, அதே இது வந்து காங்கிரஸ்ல அண்ணன் செல்வ பெருந்தகை நாங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம். பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு உண்டா சொல்லுவீங்களா? அது அப்ப சொல்ல முடியாது. நாங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்றாரு. அது பேசு பொருளா ஆக்கப்படல. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் 2021 பாஜக கூட்டணியுடன் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றதற்கு பிறகும் அன்றைக்கு 2.6% பாஜக எடுத்துச்சு. ஆனா 2026 எதிர்மறை வாக்குகள் திமுகவுக்கு அதிகமாயிருக்குது. ஆனா பாஜக தனித்து ஒரு கூட்டணியை 24 மாதிரி ஏன் அமைக்க முடியவில்லை? 2024 அதிமுக தனியா தானே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 2024 பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் 2026 தனித்து நின்றிருந்தால் அது இன்னும் மிகது. ஏன் அதுக்கு முயற்சி பண்ணல? ஏன் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணல? ஏன் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்தாங்க சார்? அவர் உள்துறை அமைச்சர் மரியாதை நிமித்தமா பாக்குறாங்க. அப்படி பார்ப்பதனாலேயே ஒரு கட்சி அதனுடைய முழு அதிகாரத்தையும் இழந்திருக்கும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா இங்குதான் உங்கள் சரிவும் ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். அது விட்டுருங்க, வேண்டாம். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல், சட்டமன்றத்திற்கான தேர்தல். 2021 பிறகு தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுகவை ஆட்சி கட்டில் அகற்றக்கூடிய ஒரே சக்தி அண்ணா திமுக மட்டும்தான் சார். உடனே 2024 இத்தனை போச்சு அத்தனை போச்சு அப்படின்லாம் அண்ணன் தனியரசு அவர்கள் சொல்லுவார்கள். அது எங்களுக்கு கவலையே கிடையாது. இங்க நாங்குநேரி 2 முறை கலவரம் நடந்திருக்கு, மானாமதுரை கலவரம் நடந்திருக்கு. ஆகாஷ் மரணத்தை பத்தி விசிகாவே பேசாம இருக்கிற போது மக்களும் பேசாம இருப்பாங்களா என்ன? ஒண்ணு சார், ஸ்டாலின் டெல்லிக்கு போல சார் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஆனா இங்க முடிச்சிட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை டெல்லிக்கு போனாரு, இன்னும் நம்பர்ஸை கொடுக்க முடியல. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போகல அப்படின்றது நீங்க பெருமையா நினைக்கிறீங்களா? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகலையே. கட்சிக்காகவா அல்லது தமிழ்நாட்டு நலனுக்காகவா? சார் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு டெல்லிக்கு போகல சார். அவங்க வந்து காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தல. ஆனா 2021 25 சீட்டு கொடுத்துட்டு இப்ப 28 சீட்டு கொடுத்திருக்காங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப அது வந்து வலிமையானது நீங்க நினைக்கிறீங்களா? அதை விட பாஜகவுக்கு குறைத்துத்தான் தருவார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர். இதை ஏற்றுக்கொள்ள பாஜக தவறுமையானால் 28 இடங்களோட குறைச்சிருவாருங்கிறீங்களா? குறைத்துத்தான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 2021 பாஜக வாங்கி அன்னைக்கு அதிமுக கூட்டணி தான். அந்த சண்டை தான் நடக்குது. இல்ல அந்த சண்டை நடக்குதான்னு கேக்குறேன். அது எனக்கு தெரியல. சண்டை நடக்குதா நடக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் உளவுத்துறை அதிகாரிகள்லாம் எனக்கு நண்பர்களும் இல்லை. ஆனால் எனக்கு ஊடக நண்பர்களும் இந்த செய்தித்தாளை பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். ஆனால் 2021 பாஜக 2.6% வாக்கெடுத்தது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு டெல்லியில பாஜக 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்துச்சு. ஆனா 2026 வருகிற போது அது 240 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் வைத்திருக்கிறது. இதுல நான் வந்து நடுவுல கத்திரிக்கோள் எல்லாம் போடல, எனக்கு அது விருப்பம். தமிழ்நாட்டுல 2024 பெர்சன்டேஜை கூட்டிட்டாங்க. அதிமுகவை பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு நகர்த்திட்டாங்க. இதெல்லாம் பாஜகவுடைய சாதனை இல்லையா? இது 2021 விடவும் பல இடங்கள்ல அவங்க வெற்றியாக சூடியிருக்காங்க. தட் மீன்ஸ் அதிமுகவை காட்டிலும். நான் என்ன கேட்கிறேன் சார், மாநிலத்துக்குள்ள மாநில கட்சியை வீழ்த்திருவோன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது முதல் தவறு. வளர்ந்திருக்கிற 2024 பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்தை கூட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க பாருங்க,
அது ரெண்டாவது தவறு. எத்தனை கட்சிகள், 5-6 கட்சிகள், ஐயா நம்ம நித்யானந்தம் ஐயா இருக்கக்கூடிய ஐஜேக கட்சி, அது மாதிரி அண்ணன் ஜான் பாண்டி கட்சி, தேவநாதன் யாதவ் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் ஏறத்தாழ 9.5 லட்சம் வாக்குகள் எடுத்திருக்குது. அப்படின்னா அதுல 3% நீங்க குறைக்கணும். சரி, எதுல? தாமரை சின்னத்திலே நிற்க வைத்தார்கள். இது மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி 10 லட்சம் வாக்குகள் எடுத்திருக்கிறது என்றால் ஏறத்தாழ அதை குறைத்தீர்கள் என்றால் அங்க 11% வாக்கு எடுத்தது. 3 குறைச்சிங்கன்னா திரும்பவும் அது 8% தான் நிற்கிறது. கூட்டணி வச்சே இந்தியா முழுவதும் 240 குறைஞ்சிருக்கீங்க. 272 எடுக்க முடியல. கூட்டணி வச்சே 2024 கூட்டணி வச்சு நீங்க அவர்கள் வாக்கை காட்டி 11.4 சொல்லி இருக்கிறீங்க. நீங்களும் தேமுதிக, STPI எல்லாம் கூட்டணி வச்சிருந்தீங்க. கோபாலகிருஷ்ணன் சார், நல்லா நீங்க இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். நான் சொல்லுவது SDPI தேமுதிக வாங்கிய 2.3% நான் சேர்க்கல. ஆனால் அன்னு மாநில கட்சி பிரதமர் வேட்பாளர் இல்ல. ஆகையினால 21 மாநிலத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கல. ஆனாலும் 20.5 அதிமுக தனிச்சு வாக்கு எல்லாம் முடிச்சிட்டீங்க சார். அதிமுக சாதனை சொல்றீங்க, ஏன் இப்ப நம்ம சாதனை இல்ல? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம இதை முடிச்சுக்கோ. இந்த சுற்றுல ஏன் அப்ப இன்னும் உங்களால தொகுதிகளை சொல்ல முடியல? என்ன பிரச்சனை? அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லிருங்க. அது டெல்லி தான் காரணம். நீங்க ஆடாதோர் யாரோ என்று நினைத்தால் அதிமுகவை ஆட்டுவிக்கிறவர்கள், அது தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு டெல்லி வரைக்கும் திரும்ப ரிவர்ஸ் அடிச்சு விட்டுரும். நித்யானந்தம் சார், வேண்டாம், டெல்லி ஆட்டி விக்கிறது இந்த கூட்டணியை அப்படின்னு அக்னீஸ்வரன் சொல்றாரு. முதலமைச்சர் சொல்றது மாதிரி அக்னீஸ்வரன் சொல்றாரு. நான் டெல்லி ஆட்டி விக்குதுன்னு சொல்லல. அப்ப எப்படி முடிச்சீங்க? நான் டெல்லி ஆட்டி விக்குதுன்னு சொல்றேன். நான் கொஞ்சம் சொன்னா நீங்க அப்படியே டக்குன்னு இல்ல, நீங்க எதை சொன்னீங்களோ அதுல இருந்து நான் தொடர்ந்தார். ஆடாதோர் யாரோ, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நித்யானந்தம்? அது கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பொருந்தாதா? சரி, அவங்களும் டெல்லி தானே. ஆக பாஜகவும் காங்கிரஸும் ஒரே முகம்தான். என்ன முகம்? மாநில கட்சிகளை வேரோடும் வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டும். அப்ப EPS அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கறாங்கங்கறீங்க. தெரியல. அக்னி, ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடியவனுக்கு, அடியேனுக்கு அறிவுரை கூறுவதை விட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இது பொருந்தும் தானே சார்? நித்யானந்தன் சார் அப்ப மட்டும் அமைதியா இருக்காரு பாருங்க, சிரிக்கிறாரு பாருங்க. இதுதான். ஆகவே நான் ஒரு கட்சியில சட்டமன்ற உறுப்பினராகி அது வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் எல்லா வேலையும் பண்ணிட்டு வர்றதற்கு பாருங்க, அது ஒரு குழந்தை பிறப்பதற்கு சமம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அது மிகப்பெரிய கண்ணும் கருத்துமா நிக்கணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு, செய்த சாதனைகள், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, 2 விஷயத்தை மட்டும் தமிழ்நாடு அரசியல் உன்னிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தாலே போதும். தமிழ்நாடு பல மேடு பள்ளங்களை சந்தித்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அல்லது ஆதரித்து தமிழ்நாட்டுக்காக நல்லது செஞ்ச திட்டங்கள் ஏராளமா இருக்குது. நீங்க 12 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் கலைஞர் திமுகவை கொண்டு வந்த விதம் இருக்கு பாருங்க. வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன், ரகுமான் கான், அது மாதிரி காவண்ணா சுப்பு, கலைஞர் அவர்கள், இந்த 4 பேர் இருந்துகிட்டு 12 ஆண்டு காலத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நடத்திய விதம் இருக்கு பாருங்க. அது ஒரு முறை நாம தெரிஞ்சுக்கிறணும். இப்படிலாம் கட்சி நடத்திருக்காங்கப்பா, ஆட்சியிலே இல்லாம 12 வருஷம் என்பது கலைஞருக்கு தெரிஞ்சுக்கிறணும். ஜெயலலிதா மாட்டிருந்து 91 96க்கு பிறகு அதே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் 98ல பாஜகவுடன் கூட்டணி வச்சு ஒரு குடியில் பூத்த இருமலர்கள் வந்தது உண்மைதான். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. இத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. திமுக ஆட்சியை அகற்றணும், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் அது அதிமுக கட்சி தான் அகற்ற முடியும் என்பதை தேசிய தலைமை புரிந்து கொண்டு செயல்பட்டால் எல்லோருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது.